நம்மளையும் மகராச மஞ்சுநாதன் டீம் எங்க ஊர்ல வந்து பேசணும்னு ஒரு மாசம் கேட்பாங்க, 10 நாளைக்கு நாள் கேட்பாங்க. எப்ப கேட்டாலும் நம்மளுக்கு டேட் கொடுக்க முடியல. இந்த கட்டாப்பு 3 மாசத்துக்கு முன்னாலேயே கண்டிப்பா டேட் வேணும். ஆனா அவங்க கேட்டது நேற்று 7ஆம் தேதி தான் வேணும்னு கேட்டார். நாம 7ஆம் தேதி கோழிக்கால் நத்தா சின்னால மரம் வாங்கிட்டோம்னு சொன்னேன். சரி, உங்களுக்காக நாங்க 8ஆம் தேதி எந்த விசேஷம் வைக்கிறது இல்ல, உங்க டீம் நம்ம ஊர்ல வந்து பேசணுங்கிறதுக்காகவே நம்மளுக்காக ஒரு நாள் திருவிழாவே தள்ளி வச்ச இந்த கவண்டனூர் மக்களினுடைய பாதத்துக்கு நான் என் தோட்டத்திலிருந்து பொறுத்து வந்து பருத்தி பூ போடுறேனுங்க. ஏயா இத்தனை பூர்க்கையில பருத்தி பூ கொண்டாந்து போடுற? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்க 1000 பூ இருக்குதடா. ஏடா பைத்தியாரா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூ. நீ ஒரு குடியானவன், ஒரு விவசாயி பண்றவனுக்கு அந்த பூ என்ன மனம்னு கூட தெரியாதா பைத்தியாரா. நீங்க கேட்கல, நாயும் ஏன் தெரியுமா? நான் மத்த பூவை காட்டி பருத்தி பூ கொண்டாந்து கவண்டனூர் சந்துக்கு போடுறோம்னு மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதான்னு வாடி போவுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. கவண்டனூர் சனம் போறா தன் கைப்பாட்டுல பொழைக்கிற சனா, எவன் கால்பாட்டில் பொழைக்காத சனா. அப்படி வீரமுள்ள, ரோஷமுள்ள, விவேகமுள்ள என் அருமை உறவுகள் அத்தனை பேருக்கு நான் பருத்தி பூ பாதத்துல வைக்கிறேங்க. சிறப்பியா என் நடுவரவர்களே, 4 பக்கம் போய் பேசுற மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே, நீங்க விளங்குவீங்களா? என்னடா பண்ண? 3 கட்டா டேட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த மனுஷன் 50 மட்டம் போன் பண்ணி 80 மட்டம் பேசி கொண்டாந்து உட்கார வச்சு போட்டு ஒன்றும் தெரியாத புள்ள பூச்சி மாதிரி முன்னால வந்து புழு கலர் சட்டை போட்டு பொட்டாட்ட குடிச்சிருக்கிறாரு. நாளைக்கு பின்னால போன் பண்ணிட்டா மானகட்ட மஞ்சுனாதா உன்னை கொண்டாந்து எங்க ஊர்ல எடுத்துருந்து கிடக்கு இந்த பேர் வாய் கொடுத்துட்டு போனேன். அந்த மனுஷன் நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டா நான் நகமருந்து தூக்கு போட்டு தொங்கணுமே. இப்படி காரியம் பண்ணலாமா? என்னடா பண்ணே? ஏன் நடுவரவர்களே, நேற்று கோழிக்கால் நத்தத்துல ப்ரோக்ராம் முடிச்ச அந்த சிவசக்தி பையன் ராத்திரி 11 மணிக்கு வந்தவன் 3 மணி வரைக்கும் கொண்டாந்து சரவணாகோட்டை ரூம் போட்டு கொடுத்து காத்தால சோறு மத்தியான சோறு நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்தாங்கன்ற பபத்துல போட்ட அறுத்தியே நான் தின்ன சோத்துக்கு நன்னி இருக்குதா உனக்கு? இப்படி பண்ணிட்டு குத்துக்கலாட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே. காசு வாங்க விட மாட்டேன் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறாங்க. ஏன் நடுவரவர்களே, உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசிக்கு சக்தியின் தவறாதங்க மகாமாரி. இன்னைக்கு கோயம் விடுவிருக்க, கொலையாறு மேல இருக்க, ஆழவில் இருக்க, அடத்தமோர் பேர் இருக்க, அங்க சிவபூரி பலவாம உட்கார்ந்துருக்கிறாளே, அந்த ஆத்தாவாதத்தை முழிச்சுட்டு வந்துட்டும் இப்படி பண்ணி இருக்கிறீங்களே, உங்களுக்கு போற வாதம் கிடைக்குமா? என்னையா பண்ணே? ஏன் நடுவரவர்களே, இப்ப என்ன பண்ணும்னு தெரியாமதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னதான்டா பண்ணே? ஏன் நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, அந்த 16 ஐயர் வச்சு 17 மட்டும் கோடியக்கரையில குண்டு விட்டுட்டா போகுமா? மாமா ராஜேஷ் மச்சா விக்கி எனக்கு இந்த பாவி இப்படி பண்ணுவான்னு தெரியாது. இப்படி ஒரு அறிவாய் போச்சு. சாமி சாமி என்னை மன்னிச்சுட்டு இந்த பாவத்தை எங்க போய் கழுவு? என்னையா பண்ண அதையாவது சொல்றா? கவண்டனூருக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வரன்னு சொல்லித்தானே புக்கு பண்ணாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஏய், யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கியா? ஆனா ஊர் உலகத்துல 6 பேர் சேலை கட்டி இவளுக்கு 2 பேர் தான் அதிசயமா கட்டிட்டாலே. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி 2 புள்ள இருக்கு. ஆமா, 6 கண்ணால மூச்சா இப்ப மூச்சா. அது கல்யாணமான அழகான புள்ள. நடுவரவர்களை கல்யாணமாகாத புள்ளைன்னு சொல்லுங்க. இந்த அழகுங்கிற வார்த்தை இந்த டீம்ல பேசுவீங்க எக்கச்சக்கமா எரிச்சு வந்துரும். இது 2 படிச்சிருக்கியா? நடுவரவர்களை நீங்க படிச்சு பட்டம் வாங்கி வாத்தியார் வேலை வாங்கி என்ன பண்றது? அதுக்கு 2 பேர் படிச்ச வைத்தியம். இத 10 வருஷமா தெரியும். எனக்கு 17 வருஷமா தெரியும். அதுக்கல் இருந்து அதை 8 வருஷமா தெரியும். அதை எனக்கு 9 வருஷமா தெரியும். இது வைத்தியமாடா? ஆமாங்க. என்ன கோச்சுட்டு போறீங்களா? கோச்சுட்டு போறவளா தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. உன் புத்தி எங்க போனாலும் திருத்த மாட்டா. அவளுக்கு 2 பாட்டில். அதுல அவி ஐயம் புத்தி. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு யாருக்கு? அபுசா இருக்கா? உனக்கு நீ எடுத்துட்டு போற. வேற என்ன எடுத்த? இந்த உங்களுக்கு போத்து பண்ணாட. ஏன் பண்ண பொன்னாடிய தூக்கிக்கிய பண்ணாட ஓஞ்சல் சொல்லு. வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு தேர்வு எடுத்த மாதிரியே தெரியலையே. நீ 1 வாரம் வீட்டு வச்சு சாப்பிட்றதுக்குள்ள எடுத்திருக்க. கண்டிக்கிறமா உட்காருமா. இது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. அது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. இத கூட சொல்லலாம்யா பைத்தியம்? அது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. நல்லா பாரியா பாரியா அது பைத்தியம் ஐயா? அடிவரவர்களை நான் நல்லா பார்க்க முடியாது. அது பைத்தியம்.
இது ரெண்டுமே பைத்தியம் கிடையாது. ரெண்டுமே ஒரிஜினல். ரெண்டுமே பைத்தியம் கிடையாது கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். பைத்தியம் 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 ரெண்டும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் ஆறு ரெண்டுமே லூசு. என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்குச்சுன்னு எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? கொட்டாட்டு வீட்டுல இருப்போம்ல, மானா பரதேசி மண்டமா ரெண்டாசி பஞ்சம் பரதேசி இல்லாட்டு நாங்க ஏன் ஊர பை தூக்கிட்டு போறோம்? அங்க வீட்டுக்கு அக்கா நல்லா கேட்டுக்குங்க, நான் கவட்டனூர் அம்மணிகளை ஆரையுமே பேசல. நீங்க எல்லாம் நல்லவியா, நீங்க எல்லாம் இந்த மாரியாத்தாரோட ஒப்பானவியா, கூட பிறந்த அக்கா தங்கச்சியா. நான் உங்களை பேச மாட்டேனக்கா, நான் உருப்படியும் ஊடு போய் சேர மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? வேக ஊருட்டு வந்து அடுத்து பொண்டாட்டி பேசி பூரா இருட்டா கிடக்குது, கல் எடுத்து மண்டை இட்டா மண்டை 2 கிழச்சு போகாது. ஏமாச்சே நம்ம வந்தோமா பேசணுமா போயிடும். நான் பேசுறது பூரா ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டி வேலையா நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். உங்களை ஆரையும் பேசல. நோட்டீஸ் பாயிண்ட். நண்பர்களே, வீட்டுக்குள்ள போனா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்குதா? வீட்டுக்குள்ள போட்டு உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லைன்னா குடும்பத்துல ஒரு பொம்பளை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லப்படாது. எவோ ஒருத்தி இல்லே இல்லே இல்லைங்கிறாளா அவளுக்கு இல்லாமையே போயிரு. வீட்டுல லட்சுமி தங்கமாண்டா இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லி பழகு பாப்பான்னு. அப்படியா உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. ஒருத்த 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை ரூபாய் செலவு பண்ணணும்? ஒரு 30 ரூபாய் செலவு பண்ணலாம். அவ்வளவு வேண்டாம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி வச்சு குடிக்கணும்? ஒரு தடவை காப்பி வச்சு குடி. அதான் நியாயம். அதான் நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி திரும்ப 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா குடும்பத்துக்கு வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பாதிக்க அரை பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அடி. 50 ரூபாய் சம்பளக்க அரை பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அடி. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சு குடும்பம் என்னக்கு வருமா? நான் கேட்கிறேன். எப்படி வரும்? என்ன சொல்றாங்க? குடும்பத்துல நாங்க வந்து ஆணி வேற நட்டு நீங்க என்னத்தை நட்டுனீங்க? கப்பனு காயாலு வம்படியா சம்பாரிச்சு வர போத்தால குழந்தை நிலவு தின்ன கப்பனு காயால் புழுதனை குடிச்சு சம்பாரிச்சு வச்ச முடி வீட்டுக்கு வந்து விட்டு நாங்க ராணி குடும்ப தலைவி எங்கிருந்து வந்து இந்த குழவி கோயிலுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்களா? இங்க வந்து உட்காந்துக்கு என்னம்மா ஆற்றா டெங்கப்பா ஆளப்பாரு சேர்ல குறைச்சல குந்தாங்க. நீ சேர் ஊற உட்காந்துக்கிட்டு என்ன நாயம் பேசுறேன்? நான் கேட்கறதுக்கு ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாடி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா எங்க ஆத்தா மகாமாரி ஆத்தா வாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு விலங்கு. ஒரு லாரி பாடி கட்ட, ஒரு சேசு வாங்க, ஒரு இடம் வாங்க, ஒரு வயக்காடு கரை பண்ண, ஒரு இடம்புட்டோட குடி போவோம், ஒரு புதுசா கண்ணால பொண்ணு பார்க்க போறவ, ஒரு சவுளி எடுக்கிறவ, ஒரு நகனப்பு எடுக்கிறவ, ஒரு மங்களத்துக்கு கொடுக்கறவ, ஒரு மண்டபம் புக் பண்ண போறவனா அந்த நல்ல காரியத்துக்கு போற மவராசி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு விலங்கு. இந்த காலத்துல இந்த பொண்டாட்டிக்காரிக்கு எவ்வளாச்சும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளா? அண்ணா பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி கலக்கி செவத்துல அடிக்கிறாங்க. அவ அடிப்புறவ அயிலூர்காரி. எனத்துக்கு இத்தனை மேக்கோப்பு நான் கேட்கறேன். என் பொண்டாட்டி சொன்ன மாமா மாமா அட என்ன மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, நான் போய் என்ன வந்துட்டேன்னா மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போகும். முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களே? எனக்கு கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சா கல்யாணத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாட்டுச்சாணிக்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சாணி போட்டு வலிச்சோம்ல. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? நாட்டுக்கோழியோட பச்சை என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொடு, நான் போய் பேசியல் பண்றோம்னா. என்ன உள்ள பேசியல்னு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னால. பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஈரோடு சந்தை கூட்டிட்டு போய் மொறுப்பாளையம் சந்தையில மாடு என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லுவேன். மாட்டு மடி பார்த்து பாலை விட்டுருக்குமுன்னா சொல்லுவேன். மாட்டுக்கு சுழி பார்த்து லட்சுமி சுழி இருக்குதா, ராசுழி இருக்குதா, தமிழ் சுழி இருக்குதான்னு கேட்டா சொல்லுவேன். இந்த பட்டர் பேசியல் பத்தி எனக்குன்னு தெரியும். என்னடா பட்டர் பேசியல்னு கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி பண்ணி வச்சிருக்கேன்.
எம்பிட்டு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய். கொங்கனாவரம் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். வருஷம் 2 குட்டி போடுமில்லுங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் குட்டி போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுங்க. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடா ஆடு இல்லையே. உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டை எட்டி பிடிங்க. அடே கூறுகட்ட நெட்டக்கால உம்மூட்ல கெடா இல்ல, என்னூட்டு கெடா சேர்ந்து உம்மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, நம்ம ஆள் இருக்கிற ராஜேஷ் கூட்டிட்டு போய் ஒரு அறையை எட்டி பிடிச்சாதான் கொடுத்துட்டு போறேன். நான் கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டேன்? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்குங்க வாங்க? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு ஆட்டு ஏன் சிரிக்கிறாங்க? கவண்டனூர் மக்கள் எல்லாம் அறிவாளியை புரிஞ்சு நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பான், சண்டைக்கு வந்தாலும் வருவான்டா. ஆட்டுக்குட்டியாமா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நடுவரவர்களை 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு பூசம் கட்ட போறாளா? இல்ல, 15 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. நான் கேட்கறேன், இடத்துக்கு பாப்பா 4500 ரூபாய் செலவு பண்றேன் கேட்டா, நான் இடத்துக்கு செலவு பண்றேன், பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமா நான் கேட்கறாளே. எங்க அம்மா இப்படி கேட்டுப்பாளா? கல்யாணத்துக்கு பின்னால எங்க அம்மா மேக்கப் போட்டாளா? நடுவரவர்களே, தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போற? கட்டுனவனுக்கு அழகா தெரிஞ்சா காதல் வரும், கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சா மோதல் வரும். ஆமையா, இவன் அழகா இருக்கிற ஊர் பையன் பூரா மொட்டாட்டி வரக்காலே சுத்திட்டு இருந்தா நான் வீட்டு வெளியே வர முடியுமா? பால் கறக்க முடியுமா? வியாபாரம் பண்ண முடியுமா? பட்டிமன்றம் பண்ண முடியுமா? உழவர் சந்தை போக முடியுமா? மரியாதையா போய் மாட்டை மேய்ச்சி பால் கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு வான்னு சொல்லி போட்டு போனேன். நான் கேட்கிறேன், நீ திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் புருஷனுக்கு அடங்கி நடக்கிறோம்னு சொல்றேன் குந்தாணி. புருஷக்காரன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமே கேட்கப்படாதா? கேட்கணும். கேட்டாலாவோ நான் பாலை தூக்கிட்டு இப்படி போட, இவ பையனும் மாடுமே கூட்டிட்டு இப்படி போயிட்டான். உங்களுக்கு எப்படி பக்கத்துல சங்கி இருக்கட்டோம்னோ எனக்கு பக்கத்துல நம்பி விட்டோம். நான் பால் ஊற்றி போட்டு வந்து பாக்குறேன், ஆளை காலம் பையன் மாடு பேசிட்டு இருந்தேன். உனக்கு பரிச்சு இருக்குது, மாடு பேசிட்டு எக்கடா போமான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா எக்கச்சக்க போவேன். யாராலும் வீட்டுல வச்சிருக்கூடாது, வண்டி எடுத்து விட்டனக்க போறதுக்கே போய் பாக்குறேன். 4 பொம்பளை குண்டு குண்டா ராணியாட்டவே படுத்திருக்கிறாங்க. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. மொல்ல கிட்ட போய் அம்னியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்காப் சாத்துற மாதிரி மூஞ்சி போற வெள்ள விளையாடு பெயிண்ட் அடிச்சு கல்ல நட்டு வெள்ளிக்காய் வெட்டி வச்சிருக்கிறாங்க. எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. அடையாளம் தெரியாத நாம போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுட்டா 4 பேர் இன்னும் போங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வந்தராதா? நடுவரவர்களே, அப்படி உனக்கு வாழ்க்கையிலே வராது. நடுவரவர்களே, 4 பொம்பளையில அடையாளம் தெரியலையக்கா. அந்த ஓனரமும் ஓரமானு போன் பேசிட்டு நான் மொல்ல கிட்ட போய் ஏன் கண்ணே பொட்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னு. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க, யாரையும் சம்சாரம்னா அந்த இளவு தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். அல்ல ஒரே சைஸ்ல உருண்டு கிடக்குறாள் போ, எவன் பொட்டாட்டின்னு தெரியல. பேசினாலும் பேச மாட்டேங்கிறா. எழுப்பிடாத ஊடு போகணும்னு அவன் கேட்டவன கண்ணால போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு. 15 வருஷமா உங்க சம்சாரம் போட்ட பொழைக்கிறாங்க, நீங்க அடையாளம் சிக்கலிங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப்பு போட வந்து 15 நிமிஷம் தாச்சு, எனக்கு இப்படி தெரியும்னு அவன் கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. அந்த நாய் ஒண்ணு இருக்கணும், மோசு மோசு பொம்மேரி நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சதுல முட்டிட்டு உள்ள போனது. இப்ப எத்த ஆயமாரு கவண்டனூர்ல இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடி பார்த்தா நாயகம் இருக்குமாக்கா. சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் கேட்கறேன், ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு ரிமூவ் பண்ணா போதும்னு சொன்னீங்க, ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க? கேட்கறாளே, இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் ஒப்ப சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. இந்த பொண்டாட்டி கட்டிட்டு வந்து குடும்பத்துல வச்சிருந்தா குடும்பம் முன்னுக்கு வருமா? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த முன்னுக்கு வருமா? ஆஸ்கர் நான் வரவர்களுக்கு வருது. 1000 பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. டவுசர்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் டவுசர். திடீர்னு 10 ரூபா வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். பொண்ணே
வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு டவுசர் காட்டுற கூடுவேன். நடுவர் அவர்களே, அந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன். அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தஞ்சால் சொல்லலியாத உழைப்பில் வாழக்கூடிய என் கவண்டூர் மக்களை அத்தனை பேருக்கு காவல் வச்சு தர்மகர்த்தா ராஜேஷ் மச்சா மற்ற ஊர் மணிகார எல்லாத்தையும் காவல் வச்சு எங்க மாப்பிள்ள மாதிரி சுத்தி எப்படி கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்து முன்னாலையும் எங்க ஆத்தா மகா மாரியம்மன் கோயில் வாசல்ல அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். ராணி அவர்களையும் அரியலூர்காரியும் தன்னோட முதுகு தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்து முன்னால சும்மா கொடுத்துட்டு போறேன். எங்க ஆத்தா மாரித்தாய் மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுல வேணாம். சரி, ஒரு 5,000 ரூபாய் கொடு. அந்த புள்ள முதுக நான் திரும்பி பார்க்க எப்பன்னு தெரிஞ்சு அறுத்து முடியாது. அவர் தான் என்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. நடுவர் அவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 ரூபாய்க்காக கல்யாணத்துல பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படியெல்லாம் வைக்கிறாளுவா பாரு. முந்தானையில கல்லு பொதிச்சா முன்னால இருந்து இப்படி பார்க்கலாம் பாரு. கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாட்டிக்காரி பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. அங்கிருந்து இங்க எப்படி வந்துச்சு? நல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. அதை கூட ஒரு கொடுமைங்க. நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்மட பொண்டாட்டி ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்ட தொங்குட்டு இருந்தான். நடந்து போறாளாக்கா டிம்முக்கு 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 நாடுது. இடத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடா தொங்குது. நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கிறாளே, இது நாடா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. நான் டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்போ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டான். ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னாண்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டான்னு கேட்டேன். சார், மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு பிறக்கிறாரு. இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் வருமா? வருவாங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உடலகை உரிமைச்சே காட்டக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளா பெத்தவி வளர்க்குறாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் கேட்கிறேன், நீ பொறுப்புள்ள பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பேசுற பிள்ளைகளுக்குமா வளர்த்தி இருக்கிறீங்க? ஆம்பளை போடுறது நீ பூரா பொட்ட புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டவுசர் பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட் பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பனின்னு பொம்பளை புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை கட்டுற சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல இன்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டோமா? இல்ல இன்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை போடுற அந்த லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டோமா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. நல்ல சொடுகாடு பேய் மாதிரி. அப்படித்தான் கம்மடு இருக்க, நானே கற்பனை பண்ணி பார்த்துட்டேன். நடுவர்களே, அது என்னன்னு கேட்கிறேன் நான். படிப்புக்கு போட்டிக்கு வந்தீங்க, படிங்க, உங்களை படிக்க வைக்கிறோம்.
கேட்டா ஆடை சுதந்திரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவில்ல. நடுவர் அவர்களே, நாம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அடுத்தவனோட பார்வை நம்ம மேல இருக்கு. ஒரு காலத்துல பாவாடை தாவணி கட்டினாங்க, பாவாடை சட்டை போட்டையும் பாவாடை தாவணி கட்டினாங்க, சேலை கட்டினாங்க. 12 முழம் ஆச்சு, 16 முழம் கட்டினாங்க. அப்பெல்லாம் 16 கஜம். இப்போ 16 12 ஆகி 12 8 ஆகி 8 4 ஆகி 4 2 ஆகி நிக்குது. அல்ல சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க. ஆத்தா என்னை பெத்த தாய்மார்களே போடுங்கன்னா வேண்டான்னு சொல்லு. அந்த சுடிதார் மேல இப்படி போடுறாங்க, அதுக்கு பேர் என்ன? துப்பட்டா. வந்த புதுசுல எல்லாம் இப்படித்தான் போட்டிருந்தாவோ. காலம் மாற மாற அந்த படத்துல நடிக்கிறத பார்க்க அல்ல படிக்க டபுள் சைடு போட்டது ஒரு சிங்கிள் சைடு வந்தது. இப்போ 2020 முடிச்சுதா, சிங்கிள் சைடு போட்டுறது கூட கல்வி வீட்லயே போட்டு விட்டேன். மொழு வாரா. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை அங்க பார்த்தேன், அவனை இங்க பார்த்தேன், அவனை அப்படி பார்த்தேன். அவனை பாக்குற, நீ காட்டுற, அவன் பாக்குற. தப்பாரு பேர்ல இருக்குது. அப்ப பொட்ட பிள்ளை பெற்ற தாய் தாப்பம் போட்டோம். உங்களுக்கு உங்க உள்ள சாக மட்டும் குழந்தை மாதிரி தான் தெரியுமா? அவளுக்கு வயசாக வரைக்கும் நம்ம உள்ள நம்மளுக்கு குழந்தைத. ஆனா அடுத்தவனுக்கு அவன் குழந்தையா தெரியுங்கிற அவசியம் இல்லைங்கிற பண்பாடு முதல் கல்யாணமான பொம்பளைகளுக்கு வேணும் அறிவு முதல்ல இல்லையா? எல்லாம் நடிகை போடுறாங்க, அவளுக்கு போடுறாங்க, இவளுக்கு போடுறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டுவிட்டு இன்னைக்கு அந்த பெண்களினுடைய கண்ணிலேயே தொலைச்சு போடுறீங்களே, இது நியாயமா நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் போட்டு போலாம், இது நியாயம். ஹெல்மெட் போடலாம்ல. இந்த பொம்பளை இன்னைக்கு ஈரோட்டுக்குள்ள போய் பாருங்க, கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, சேலத்துல போய் பாருங்க, ஸ்கூட்டியில ஹெல்மெட் காலுக்கு நடுவு வச்சுக்கிறான். இந்த துப்பட்டாவை இப்படி வாரா, எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ண. அப்ப எங்க இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்? நடுவர் அவர்களே, நான் தெரியாம கேட்கிறேன். அந்த காலத்துல நீ பெத்த ஆயா மாறுவோம் காலத்துக்கும் பாடுபட்டாங்கய்யா. சட்டிவாட கல்வி உருவாஸ் கூட்டி பால் கறந்து இன்னைக்கு கவடனூர் சங்ககிரி டவுனுக்கு பக்கம் செண்டு 10 லட்சத்துக்கு பூமி இல்லை. அன்னைக்கு கேப்பார் இல்லையே, வேலி முள்ளு முளைச்ச காடு, கம்பு, ராயி, குதிரவாழை, தேடை. இன்னைக்கு வெள்ள வேட்டியாட்டு அரிசி இருந்தா பொண்டாட்டி குக்கரை எடுக்கிறோம்ங்கிறான். அன்னைக்கு கமஞ்சோறு எடுத்து ஈடுறக்க போட்ட எப்படி 4 மூளை வல்லுக்குள்ள சோ சோ அங்க நான் முடிச்ச கம்பரசி சோ சோ அங்க எதுக்கு நின்னுட்டு சோ சோ அங்க ஈடுறக்க நான் முடிச்ச சோ சோ அங்க முதுகு தண்டு நோவுதுல சோ சோ அங்க முகப்படி கம்பரசி சோ சோ அங்க எடுத்து போற படிக்க சோ சோ அங்க தோளு வலிக்கு இருக்க சோ சோ அங்க கொரோனா வச்சு எடுத்து சோ சோ அங்க மூணு செஞ்சு வச்ச சோ சோ அங்க முழுங்குறா மச்சாண்டாரி சோ சோ அங்க மூணு முட்டி சொர்க்கு விட்டு சோ 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 நிப்பாட்டிட்டியா? கம்பு குத்தி புடச்சு சோறாக்கி மச்சாண்டாரி சென்று ஊருக்க போயிட்டியா? தெரியாம குத்திட்டேயா? அன்னைக்கெல்லாம் குத்தாங்க. நேத்து மாவளக்கு எப்ப நேத்து முந்தானேத்தா புதன்கிழமை. மொத்தம் வீடு எத்தனை சாமி ஊருக்குள்ள? 200 வீடு. மாவளக்கு எத்தனை வந்தது? 100. ஏன் 100 பேர் என்ன ஊர் விட்டு போயிட்டாங்களா? வருஷம் கூடி அந்த மாரியாத்தாளுக்கு அவ கடன் கூட்டு 10 லட்சம் கேட்டாளா? என்ன கேட்கிறா? வருஷம் கூடி ஒரு பொங்கலை வச்சு ஒரு மாவளை போட பொம்பளைக்கு மாய மாட்டேங்குது. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கு சந்தோஷம்? சரி, அந்த 100 பேர் மாவடிச்சிருப்பீங்களா? எதிரடிச்சிங்க ஈரமா போய் அரைச்சிக்கலாம். ஒரு அரைப்படி அரிசி போட்டு இடிக்கிற பொம்பளைக்கு மாயில நீ பேசுற கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம். கப்பத்தால மாரியத்தா கோயிலுக்கு மாவிடிச்சா வண்டை கட்டிக்கு அப்படி வாயில. நான் இப்ப எடுத்துக்காத்தா வாயில இந்த அண்ணமார் கோயில் பூசாரியாட்டு வண்டை கட்டி இருக்கிறீங்க. ஏன் சாமி ஆத்தாளுக்கு மாவிடிக்கிறோம், மாவிடிக்கும் போது பேசுனால தும்முனால இருமுனால எச்சிப்பட்டு போயிருமுடா, அதனால எச்சிப்படாத மாவிடிச்சா நீ பெத்த தாய்ங்க. இப்ப இன்ஸ்டன்ட் விளக்கமா வாங்கி மாவிளக்கு போடுறாங்களே, அந்த மாரியாத்தா அதை ஏத்துக்குவாடா? நான் கேட்கிறேன். பிச்சுப்பாடு பிச்சு பார்த்துக்கா
பொறுமை சாமி பொறுமை. நடுவரவர்ல அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சனிவாழ கழுவி உருவாக்கி பால் கறந்து பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி போட்டு 9 மணிக்கு கெத்துல ஆடு மாடு கொண்டு வச்சுட்டு வந்தாங்க. இந்த காலத்துல கோமுரி பிள்ளை எவ்வளவு விட்டுட்டு வெளியே வரலாம். பொழுதா மணிக்கு டிவி, 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு மருமகம், 9 மணிக்கு சிங்க பெண்ணே, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் எங்க கூட்டம் பண்ணி அடுப்புலயே வைக்கிற கொல்லி. ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எப்படியாவது ராஜ்ய போலீஸ் ஆக்கி போடணும்னு ஓட்டமா ஓடிக்கிட்டு திரிறாங்க. முன்ன ஆண்டவனை கூட்டிட்டு ஓடுங்க, அப்புறம் கூட்டிட்டு வந்து அத்தவையும் கட்டி வச்சா இப்ப போலீஸுக்கு ஓடிட்டு திரியுதா. அப்போ பாக்கியலட்சுமி, இந்த பாக்கியலட்சுமில இருந்து இனியா பிள்ளை இருக்கு அந்த நடக்கிறவங்கள அந்த வேலைக்காரி பையனை லவ் பண்றாளா? என்ன முடிச்சா? ஆமா, ஈஸ்வரி விட்டு வாங்குன்னு வாங்குறா. அவ இன்ஜினு குரங்கு மாதிரியே நிக்கிறான். புள்ளை பெத்து வளர்த்து ஆள் பண்ணி படிக்கிற காலேஜ் படிக்கிறக்கு அனுப்புனா லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அப்போ அந்த கோயில என்னாச்சு? அந்த கயல் உனக்கு தெரியாதா ராணி? கல்யாணமாகி 9 வாரம் ஆச்சு அந்த கயலுக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அவளும் பாலை கொண்டு போறா, படி உழுகுது. பாலை கொண்டு போறா, ஹார்ட் அட்டாக் வருது. பாலை கொண்டு போறா, இது அதுக்கு தானே வாரேன். ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது ராணி. மாரியாத்தாட்டு கூட வேண்டிட்டு வந்து சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு. ஓ மச்சானுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு நடந்துச்சா ஃபர்ஸ்ட் நைட்டு? அவனுக்கு நடந்த என்ன நடக்கட்டி எனக்கு எவனுக்கோ நடக்கிறதுக்கு நீ வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கியடா. நடுவரவர்களே என்னடா பூராமே இவன் சொல்றாங்க பாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, கலிப்பாளத்து மாத்திரை, சுள்ளிப்பாளத்து மாத்திரை, கோழிக்கால் நத்தத்து மாத்திரை, திருச்செங்கோட்டை மாத்திரை, கவடனூர் மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி கொடுங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை குடி வச்சு கொடுக்க மாட்டான். கரெக்ட். அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குடி ஸ்கோர் பாக்குறோம்னே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா சொல்லி முடிச்சது. விளம்பரம் போட்டாங்க, பாத்ரூமுக்கு போறேனக்கா. அடி குடி செய்தி பாக்குறேன், இத வாரேன் அப்படின்னு போனவோ ரிமோட்டை காணும். எங்கடா ரிமோட்டுன்னு பாக்குறேன், கொண்டையிலே சொல்லிட்டு போறானக்கா. இப்ப கூட கொடுத்தாரு மண்ணிலாமா? மாசம் 350 ரூபாய் இழிச்சுவாய் ஆம்பளை நாம தான் டிடிஎஸ்க்கு பணம் கட்டுறோம். அப்ப அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது ஆம்பளைக்கு? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா அந்த ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா 2 கிழவைக்கு அப்பதான் அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். திங்கக்கிழமை சேலம் ஜெர்வல் அழைச்சிருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமியில் அழைச்சிருப்போம். உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும். மருந்து விபி மூலமா அனுப்பப்படுகிறானே. இந்த வாழ்க்கை வாழலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கடன்காரனா தெரியறதுங்களே. நடுவரவர்களை நல்லா பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நீ பெற்றதா பட்டிமன்றம் முடிச்சு விடுப்பானா? ஏன் சாமி கவடனூர் போனியா? ஏடா ராசேஷ் இருந்தானா? ஐயோ அம்மா, அவர் அருமையா பார்த்தாரம்மா, சாப்பாடெல்லாம் போட்டாங்கம்மா, சூப்பரா சாப்பிட்டேன். நீ போய் நீ படிச்சுன்னு எந்திரிக்க மாட்டேன். நாளைக்கு பொழுதான ஆவடையர் போய் சேரோனே, போய் கை காலை கழுவிட்டு வாங்க. நான் போய் கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளதான் போகணுங்க. கல்லு காஞ்சாயிரு. இந்தா நேற்று வெள்ள வேட முகம் போட்டு வச்சுதுரா. இந்தா ஒரு முட்டை தாசு போட்டு தரேன். உங்க ஊர்ல இருந்து பொடி கொடுத்துட்டா. இது பருப்பொடியாமா, முருங்கத்தால சேர்த்தது. ஒரு பொடி தாசு போட்டு தரேன், மொறுன்னு. பையா நேற்று புதன்கிழமை நெய் காய்ச்சலுண்டா. இந்தா ஒரு நெய் தாசு போட்டு தரேன். நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால என்னை பெத்த தாய் நடுவரவர்களை வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசுட்டு போட்டாங்க. ஆனா இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க, சில் ராணி சிலேபி மேனி. யாரு மாப்பிள்ள? என் பொண்டாட்டி தாங்க. ஒரு தோசை தான் கல்லில் ஊத்தி இருப்பான். மாமா பாதுமா பாதுமா, அன்னைக்கு ஒண்ணுதான் ஊத்திக்க ஊத்து. மாமா பாதுமா பாதுமா, மாமா பாதுமா மாமா போதுமா போதுமாங்கிற அந்த தோசை தின்னா இந்த வேப்ப மரத்தில் தூக்கோடு தொங்குடன்னு நான் கேட்கறேன். உண்மை மாப்பிள்ள. இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவ சுயரூபத்தை காட்டுவா? எப்பங்க? காலையில சாப்பாடு போட்டுருவா, மத்தியான சாப்பாடும் போட்டுருவா, நைட்டு சாப்பாடு போட்டு அப்போத்தான் செஞ்சு வாயில் வைக்க போவோம். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயய்யே என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. போனது எடுத்து பார்த்துட்டாளா, இல்லை பைக்கில் ஏற்றிட்டு போனது யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த பயத்திலே 5 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிட. 1/2 மணி நேரம் சாப்பிடுவேன். ஏன் நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன் என்ன குறைஞ்சா போயிருவேன். அதை விட கொடுமை கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு வைப்போம்.
காத்தால எந்திரிச்சா அவசரம் தின்னு போட்டு வேலைக்கு போறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போசை தின்னு தர திங்கிறான். ஒரு மனுஷனுக்கு அந்த நல்ல சோறுங்க அந்த ரவு சோறு தானே போடுறாளா? வட்டல்ல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பா. நீங்க மாட்டுக்கு வாரீங்க போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுங்க. இருங்க பருப்பு ஊத்திட்டு வாரீங்க. கொக்கா வாரமான கொமரவாளத்துல இருந்து ஏறி பிடிச்சி எம்புடிச்சும் பெருசுட்டு வாரம். கொக்கால கண்ட கொம்ம கட்ட வளப்பை எட்ட வளப்பையா ஏத்துற. ஏங்க மூக்கு எரியுது. பையனுக்கு மூக்குல வச்சு எரியாது மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு பவரு எரியுது. நல்ல தண்ணி கலந்து குடிக்கணும். 6 மாசம் ஆச்சு. அப்படித்தான் தினம் சொல்றேன். வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டாதான் வாங்கி வச்சு சொல்லியிருக்கேன். போகும்போது 3 கட்டப்பை எடுத்துக்கிட்டு போறேன். இருக்கோம் ரசம் பூச்சிட்டு பாரு. உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். சங்ககிரி முழுக்க லாரி பாடி கட்டுறாங்கல்ல, ஏதோ ஒரு பட்டைக்கு போய் 2 இருபடுத்து போட்டா 500 ரூபாய் கொடுப்பாங்க. அவனை கண்டா நீ 500 எடுத்து ஏத்தர அவன் வாங்கி குடிக்கிறேன். இருங்க தயிர் ஊத்திட்டு வாரு. உனக்கெல்லாம் எப்படித்தான் சொன்னீங்க சோறு இறக்குது. அப்பை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாள். ஐயா, ஒருவன் நல்ல சோறு போடுற துப்புள்ள கட்டுன பொண்டாட்டி மாறுவோம் பேசுற பேச்சு. நடுவர் அவர்களே, கமண்டனூருக்குள்ளே யாருமே தண்ணி போடுற பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, யாருக்கும் அந்த பழக்கமே இல்லாம கடையில் போய் வாங்க மாட்டாங்களா, குடிக்க மாட்டாங்களா? கூட்டத்தில் சலசலப்பு தென்படுது. அப்படிக்கு இப்படி யாராலும் தண்ணி போடுற பழக்கம் இருந்தா மஞ்சுநாதன் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன். என்னப்பா? தண்ணி போட்டு வீட்டுல போய் படுக்கிற ஆம்பளையோ டவுசர்ல பணம் இருந்தா எடுத்து உசாரா ஒளி வச்சுட்டு தூக்குறோம். நீ மப்பள போய் வீட்டுல படுத்தீங்கன்னா வெடிச்சு காத்தால டவுசருக்கு உள்ள பணம் இருக்காது. ஆட்டை போட்டுப்பா. நீ போய் முக்கு கடையில் டிக்கெட் வாங்கி குடிச்சு போட்டு கையை உள்ள விடுவேன். நைட் 500 வச்சாமே காணவே அங்க எங்க இருக்கு. வீட்டுல வந்து நைட் 500 ரூபாய் பாக்கெட்ல பணம் வச்சது பாத்தியா? நீ தண்ணி போட்டு எங்க உழுந்து கிடந்தே அங்க போய் பாட்டு 1 நம்பர் பிராடுக்காரியா. உண்மை மாப்பிள்ள, எங்க ஊர்ல ஒருத்தன் போன மாசம் தண்ணிய போட்டு 10,000 ரூபாய் டவுசர்ல வச்சுட்டு வீட்டை தூங்கிட்டான்டா. காலையில பணத்தை காணாமடா. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காடா. பொண்டாட்டி எடுத்தியான்னு கேட்டாலே மாரியாத்தா மேல 1000 சத்தியம் பண்ணுவா. அது அம்மா விட்டு கொடுத்தது இவளுக்கு அப்படி தெரிஞ்சது. இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போனா இவன் மாமியா வீட்டுல இவன் டவுசர் கொடியில காஞ்சி கிடந்திருக்கடா. அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு தெரிஞ்சிருக்காண்டா. என்னைக்காவது ஒரு நாள் நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட்டு முடித்தான் உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்த. 3 முடிச்சு நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாருங்க. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டு விட்டோம். எவ்வளோ ஓட்டம் முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். ஆமாங்க, எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. இங்கேயும் போடுவா. புருஷனோட பிறந்தவங்க போடணும். எனக்கெல்லாம் 4 அக்காடா, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா. நைட்டு போய் தடவி பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு விட்டுதாண்ட வேலை. முடிச்ச வைக்கின்னு கூப்பிடுறாங்க. உங்க வேலையை பாருங்கடா. என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து இந்த பொண்டாட்டிக்காரி வங்க கடலாலம் என்ன வங்க வங்க கண்டது அந்த கடலாலம் மாறும் கண்டது என்னுடைய நாயகனே ஊர்வனக்கு நல்லவனே உன்னுடைய அன்பு சந்திரவானம் எனக்கு வந்த தேவதையே சரிவாதி நீ அல்லவா நடக்கையில் எந்த கூட வரும் நில போலே நான் அல்லவா கண்ணன் கண்ட ராதையன ராமன் கண்ட சீதையன மணி சேர்ந்த பூரணமே மனசில் வீசும் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். என்னைக்காவது இப்படி பாடி இருப்பாளா புருஷன் பார்த்து?
தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பன் நடந்தா ராசன் நட அப்பன் நடந்து போற அழகு எங்க ஊர் பொம்பளை சுத்து நின்னு பாப்பாங்க. எப்படி அப்ப நட ஒரு காலம் வைகுந்தத்துல வைக்கிறேன், ஒரு காலம் காக்கா பழத்துல வைக்கிறேன். அவ்வளவு அகலமாட காலு. எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்க மாட்டம் பாப்பாங்க. எப்படி எப்படி பாப்பாங்க சிங்க மாட்டோம்? சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்காரன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ண கண்ண கீழே தீரிவாரம் பண்ணாங்க. நெசமால வருவாங்க, நெசமாக வருவாங்க, வயசான பெரியக்க வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ அடுத்தால சம்பாட்டனா அடுத்தோடா பையனை தோதா நடந்து போடா முன்னாடி வெட்டி வச்சு போடா முன்னாடி. ஒரு கண்ணு திருச்செங்கோட்டை பாக்குது, ஒரு கண்ணு எடப்பாடி பாக்குது. மேய்க்கிறது எருமை, உனக்கு என்ன பெருமை? அருமை. என்னைக்காவது கல்யாணமும் சாம்பளை பாடுபடுற ஆம்பளை சம்பாதிக்கிற ஆம்பளை தம் பெருமை வெளி பேசி இருக்கிறான். ஆம்பளை பெருமையா பேச மாட்டான், பேச மாட்டோமுங்க. இந்த கட்டுல பொண்டாட்டி தான் பெருமை பேசணும். ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலிலே போடுவான். அக்கா சங்கைகளை 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இந்த பார் 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலில் போடுவான். ஆனா ஆம்பளை பெருமையே பேச மாட்டோங்க. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? சொல்ல மாட்டான். எவன்டையும் சொல்ல மாட்டோங்க. ஏன் தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவில் சொல்றதுக்கு ஏங்க ஒரு 1500 ரூபாய்க்கு தன்னை மறந்து தலதங்கிற அளவுக்கு குடிக்கிறான்னு அது காரணமாறு சத்தியமா பெண்கள் தான். எப்படிங்க சொல்றீங்க? ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? இல்ல. 3 மாத்தையில ஒரு பாட்டில பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவங்க கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே தெரியும். யார் காரணம்? பொம்பளை தான் காரணம். ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்குது? நடுவரவர்களே குசலம் பேசுற குடும்பம் குப்பை கடையா போகுமா, சாட பேசுற குடும்பம் சண்டை கடையா போகுமாம்பாங்க. கொஞ்சத்தை குசலமா பேசுறாங்க. 2 பொம்பளை மட்டும் சேர்ந்துக்கிட்டு விஷயம் தெரியுமா, செல்லம் உடச்சு போட்டு திருவாரூர்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. செல்லு வாங்கின புதுக்கோட்டையில அது சரி பண்ணி கொடுத்தது திருவாரூர்ல. அப்படியா? அது ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அந்த 3ஆம் தரத்துக்கார மூர்த்தி பிள்ளைங்க 3 நாளா காணாம, அடுத்த 15 நாளா காணாமா. ஐயோ, அது 2 பேரும் பழனியில போய் கல்யாணம் முடிச்சுட்டு கொடைக்கானல போய் இருக்கிறாங்க. நீ போய் பார்த்த சோகம் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. ஏன் நடுகிறவர்களே, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இது பத்தாதான்? அதை விட கொடுமை கேளுங்க. காத்தால 6 மணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு 2 பொம்பளை வருவாங்க. ஏண்டி ஆனா அடுப்புல எடுத்து வச்சிருக்கிறேன் அக்கா, நான் இப்ப தனக்கு பருவு போட்டா அதுக்குள்ள தண்ணி மூஞ்சி போச்சு, அதோ உட புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏக்கா நான் புடிச்சிட்டு போட்டா எப்படி பெரிய மனசி கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப தலைவி அப்ப ஒரு கூட தண்ணி பிடிக்கிறதுன்ற என்ன போயிரு? ஏன் என்ற கூட தண்ணி பிடிக்கிறது தெரியும், அங்க இருந்து கூட தரத்துக்கு மத்தியா ஏன் உனக்கு தண்ணி வந்துட்டா தண்ணி பிடிக்கும். பட்டச்சரிக்கு போது மகனை மாறி தண்ணி பிடிக்கலாம். தண்ணி நின்று போச்சு. ஏக்கா என்ன தண்ணி வேற நின்று வச்சாக்கா? சரி வா நாளைக்கு பிடிப்போம். ஒழுங்கமா பிடிச்சிருந்தா நாளைக்கு ஒரு பிடிச்சிருக்கலாமா? இந்த குடும்பம் முன்னுக்கு வருமாங்க. நடுவரவர்களே, இந்த பச்சை துண்டு தோல் போட்டு 23 வருஷம் துவைக்கல, வெளுத்து கிடக்கு. புது துண்டு நண்டு பிராண்டு நேத்தான் போத்துனாங்க. அப்படித்தான் நீ சொல்ற 1 வாரமா இது வண்டு பிராண்ட் அளவுக்கு ஆயிடுச்சு. நண்டு பிராண்ட். ஓஹோ, ஆமா கொண்டா பாருங்க, நண்டுதான்.
பிராண்டுன்னு தான் சொன்னேன், நட்டுமா மாடியில் இருக்கேன். ஓஹோ, அதாவது இருக்க பிராண்டு. நடுவரவர்களே, இன்னைக்கு நானும் ஒரு விவசாயின்னு துண்டத்தோல் போட்டு ஊர் ஊரம் சுத்தி வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் உங்கவன் புகழ் நீங்க வருமே எவன் வழங்குற? ஏன் முதல்ல வீட்டுல பொண்டாட்டி மதிச்சல்ல அடுத்து மதிப்பா? பண்ணையும் பண்றவன் வீட்டுல புருஷனுக்கு மதிப்புண்டா? அதை கூட விடுங்க. இன்னைக்கு ஊருக்கு 30 பசங்க 25 பசங்க நல்ல வருமானம் பண்றவன் பொண்ணு இல்லை, பொண்டாட்டி இல்லை. கோடி கேட்கிற கோடி. எத்தனை கோடி இருக்குது? 7 கோடி இருக்குதா? 10 கோடி இருக்குதா? ஊடுக்குதா? பங்களா இருக்குதா? கார் இருக்குதா? ஏன் கேட்குற? பாடுபட்டு திங்கிற காரு பிள்ளை வளத்துல எல்லாம் படுத்து திங்கிறத புள்ள பத்தி வச்சிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நடுவர்களே, நீ சொல்றாங்க திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம். நான் கேட்கிற, கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொட்ட பிள்ளையாவது அப்பங்கிட்ட சொத்துல பங்கு கேட்டாளையா? கேட்க மாட்டாங்க. எப்பா எனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குதப்ப எனக்கு பங்கு பங்கி கொடுத்தா தான் கல்யாணம் முடிச்சுக்கணும் அவ்வளோ சொன்னாலா? இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருஷன் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 4 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு சங்ககிரி வீதியில 3/4 சென்ட் இடம் இருக்குது, 2 பங்கு. இது கல்யாணத்துக்கு அப்புறம் வருதா கல்யாணத்துக்கு முன்னால வருதா? கல்யாணத்துக்கு அப்புறம். அத்தையடி சுத்திப்பட்டு ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு வேவண்ண கண்டாக்கி உட்கார்ந்து மல்கறக்க முக்காலி தங்கத்துல அணைச்சிருந்து மல்கறக்க அடங்க ஒரு தங்கத்துல அண்ணன் செய்தரங்க என்ற விளம்பரப்பு பட்டி நிறைஞ்சு ஒரு பால்பாடு செய்தரங்கோ ஏறி நிறைஞ்சு ஒரு எறும்புக்கடா செய்தரங்க. ஆத்துல தலைமுழுக்கு 1000 பேர் உழுப்பாட்ட கோடியில் தலைமுழுக கொள்ள பேர் உழுப்பாட்டம். இன்னைக்கு காதுக்கோ கடவுந்த கழுத்துக்கோ முத்துமணி தொழுக்கோ துளசுமணி தொப்புள்ள வீரமணி அத்தனை 10 பாத்திரம் கடைக்கு வீடு கட்டி 7 பாத்திரம் எடுத்து வைக்க வீடு கட்டி பசுமான 1000 பக்குவமா கொடுத்தானே பொறப்பு. இன்னைக்கு நடுவரவர்களே, அவன் மொத்து பொறப்புக்கு அவன் தகுதி தக்கனபடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா, தீபாவளி சீரு, பொங்கச்சீரு, ஆடிச்சீரு, சிவமலை ஆண்டவன் கோயில பச்சைப்படம் வச்சு போசையாச்சுன்னு சொல்லி சாவ கிடக்கிற கிழவிக்கு அத்தமார்களுக்கெல்லாம் பச்சைப்படம் எடுத்து கொடுத்துமா கொடுக்கலையா? கொடுத்தோம். காதகச்சி 3 பேர் ஒத்த பிறந்தவன். அப்பக்கார லாரி வாங்கி ஓட்டணும் 3 லாரி கடை பண்ணி விட்டு செத்து போயிட்டேன். இன்னைக்கு 96 லட்சம் கடை. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் போது லாரி ஓடிட்டு இருந்தது 100 ஓன் போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஒத்த பையன் கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளை. பையனுக்கு டெல்லியில படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சிருக்குது. கடனுக்கு 96 லட்சம் இருக்குது. தலைப்பரோட தப்பிக்காது. பைனான்ஸ்கார பேங்க்கார போட்டு ராவுற. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம். பொம்பளை பொறுப்பா இருக்கிறவோ அண்ணக்கு தம்பிக்காரன் போய் கேட்கிறான், தங்கம் இப்படி கடனாய் போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு 1.5 ஏக்கர் பூமி இருக்குது, ஒரு 1.5 கோடி கேட்குறாங்க, கொடுத்துட்டா கடனையும் கட்டிக்குவேன், என் பையனையும் படிக்க வச்சுக்குவேன்னு கேட்டா, நீ பொறுப்புள்ள பொம்பளை என்ன சொல்லவனு? ஏன் சாமி, அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நீ தானே எங்களுக்கு அப்பேன். நாளைக்கு என்ற சபையில 1000 பேர் வந்து நின்னாலு என் வரப்பு வந்து நின்னா தானே எனக்கு பெருமை. கையெழுத்தாலும் சரி கொண்டாங்க போட்டு தாரேன் சொல்லுவியா? ஏ அப்பன்னு ஒருத்தர் தான் பேத்தானா? நாங்களாம் மானத்தில் தூசுமா 1.5 ஏக்கர் அப்படி இல்லை விட்டிட்டு போலான்னு வாக்குறியா? மரியாதையே 4 பங்கு பொறுப்பு பாரு எப்படின்னு. நடுவரவர்களே, இன்னைக்கு இந்த பணத்தினால கூட பிறந்த தொப்புள் கொடி உறவு எளவு கூட போ வழி இல்லாத கொண்டிருக்கிறாங்களே. அப்ப எப்படிங்க இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க நான் கேட்கிறேன். 1000 கோயில் கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லைங்கோ, 10,000 பேருக்கு சோறு பண்ண சொர்க்கம் இல்லை, 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கோயில காணி போட்ட சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டிக்காரி பக்கத்துலயே கொண்டு கொப்பனுக்கு ஆயால உனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சாங்க? கொண்டக்காரனுக்கு வைகுந்தத்துல இடம் வாங்கி வச்சாங்க, கொக்காக்காரிக்கு சங்ககிரியில ஹோட்டல் கடை விட்டாங்க, உந்தொம்பிக்காரனு கோயம்புத்தூர்ல படிக்க வச்சு வீடு வாங்கி வச்சாங்க, உனக்கு இந்த 1 ஏக்கர் பூமி தான் கொடுத்தாங்க. அவையில குழுக்குன்னு திடீர்னு நீ மட்டும் கொப்பனுக்கு கோயால சோறு போடுறியான்னு பக்கத்துலயே வந்துட்டு கேப்பா. ஆனா ஆம்பளை நாம இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு நம்மளை பெத்த தாய் தந்தைங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு எவனொருத்த சாக வரைக்கும் சோறு போட்டு அவை செத்ததுக்கு அப்புறம் அண்ணன் தம்பிக்கு ஒத்துமையா அவையில் செய்ய வேண்டிய கீமக்காரிகளை பண்றானோ அவன் தானுங்க மாரியாத்தா கோவில் வாசல்ல 7 கல்லில் ஒரு கல்லுலாம் வாரசனத்துக்கு அள்ளி வர கொடுப்பான்னு சொல்லி நடுவரவர்களே, என்றைக்குமே திருமணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறம் இல்லைங்க. திருமணத்துக்கு முன்னால சந்தோஷமா வாழ்ந்தோங்க, இப்ப வாழ்றோமுங்க. எதுக்கு? பங்கும் பங்காளி மாமச்சனுக்குள்ள கேவலமா போயிருமுன்னே பல்ல கடிச்சிட்டு ஆணும் சரி பொண்ணும் சரி அடுப்புல வச்ச பக்கம் எரிஞ்சுதான் ஆகணும், தட்டு மடிச்ச பக்கம் சருவு மடிச்சுதான் ஆகணும், 1க்கு 2 பெற்றிருக்கிறமே இதுகளுக்கு வேண்டினால் வாழ்ந்தாகணும்னு மனக்கசப்பான வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு வாழ்கிறோம். திருமணத்துக்கு முன்னாலே அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி
பாராட்டி விடுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ற பையனுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்ல வருஷம் 2 புள்ள பெத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். ஆஹா, உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமல்லே, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமல்லே, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நல்ல ஒரு கைதட்ட கொடுங்க மஞ்சள். ஒரு கலக்கி எடுத்திருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில தேதி கிடைக்காம சுத்துறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய திறமையும் அவருடைய அந்த பேச்சு ஆற்றலும் தான். நல்ல கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டிமன்ற உலகத்துல ஒரு 50 குடும்பம் வயிறார சாப்பிட்றோம்னா இந்த மஞ்சுநாதன் என்ற ஒரு ஜீவன் 50 குடும்பத்திற்கு இன்னைக்கு பொழப்பு கொடுக்கிறார். நீங்க அவரை நம்பி கொடுக்குறீங்க. அவர் எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்து வருகிறார். நாங்க இன்னைக்கு உயரத்துக்கு போயிருக்கோம்னா இந்த கொங்கு மண்டலம் எங்களை வளர்த்து எடுத்திருக்கிறது. அதை நாங்கள் நன்றியோடு நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம் சார். யாரும் நன்றி நினைக்கிறதில்ல. நேற்று ஒரு பட்டிமன்றம் திருச்செங்கோட்டுல இருந்து கோழிக்காநத்தம் போகணும். லேட் ஆயிடுச்சு. நான் வந்தது என் ஃப்ரெண்டு இந்த சோழா ராதான்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு பைக்கிலேயே போனேன். என் முன்னாடி ஒரு புருஷன் முன்னாடி பைக்கில் போய்கிட்டு இருந்தவங்க நாய் குறிக்க போய் அடிச்சு விழுந்தார் 2 பேரும். நான் பைக்கை நிப்பாட்டிட்டு ஓடி போய் தூக்கி தண்ணியெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டேன். அந்த புருஷங்காரன் கூட எந்திரிக்க முடியாம அப்படி நகண்டு உட்கார்ந்தான். ஆனால் அந்த பொண்டாட்டி தடுமாறி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு. சார், யார் பெத்த பிள்ளையோ நீங்க? நாங்க அனாதைய விழுந்து கிடந்தோம். எங்களை நீங்க பார்த்து காப்பாத்தலைன்னா செத்து கூட போயிருப்போம். இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்க விழுவும் போது நான் காப்பாத்தணும்னா புண்ணியவதி சைத்தான் முடிச்சோம். நான் நாய்க்கு எங்க போறது? பின்னாடி எந்த நாயை சார் ஏத்திட்டு வர்றது? நாய் கூட கிடைச்சது, என் பின்னாடி எந்த நாய் உட்காரும்? இப்படி நன்றி கட்ட உலகமா இருக்கலாமா சார்? வாழ பொறுக்க மாட்டான் சார். என் பக்கத்து வீட்டுல மாணிக்கவள்ளி ஒரு அம்மா எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டா, பெரும் கஞ்சி. முந்தா நாள் பாக்குறேன் 2 அண்டாவில் பால் பாயசம் கண்டு வர்றவன் போறவனுக்கு பூரா கொடுத்துச்சு. ஏக்கா மாணிக்கவள்ளி, நீ பெரிய கஞ்ச பிசினாரி, வர்றவன் போறவனுக்கு பூரா பால் பாயசம் கொடுக்குறியே என்னன்னு? ஒன்றும் இல்லை சார், என் மச்சாண்டா இருக்கு, கேரளாவில் லாரி வச்சிருக்காரு, 20 லட்ச ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு, அதுக்கு தான் இந்த பால் பாயாசம். பரவாயில்லையே, உங்க மச்சானுக்கு லாட்டரி விழுந்துக்கு நீ பால் பாயாசம் கொடுக்குறியன்னு? இல்லை சார், அந்த சீட்டை அந்த அடுத்து தொலைச்சு விட்டானா, அதுக்கு தேவைப்பட பேருக்கு பால் பாயாசம் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அவன் வாழக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். உண்மை சார். எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சு அவன் புருஷனை பொட்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்ன அப்படின்னா அவுத்து விட்டுனான். திருடன் சொன்னா கத்துனா என்ன குத்து வைனா, கத்த மாட்டேன் அவுத்து விடணும். அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போனீங்கன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரி தான் என் நங்கையா வீட்டு இருக்கு, போகும்போது அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னு. அதுக்கு திருடன் சொன்னா, அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவன் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப இன்னைக்கு இருக்க நிலைமை எப்படி இருக்கு? நான் அழிஞ்சு போனா அவனும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கா இல்லையா? இப்ப தீர்ப்புல நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. பட்டிமன்றம் நிறைவு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் அரியலூர் பவித்ரா. ஆமா, உனக்காகத்தான் எல்லாரும் கண் விழித்து காத்திருக்கிறாங்க. ஹலோ 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 சார், பின்னாடி கேக்குதுங்களா நான்